ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1959 ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வெளியானது பாக பிரிவினை. படம் வெளியாகி இன்றுடன் 60 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கும் என்றைக்கும் ரசிகர்களுக்கும் பாக பிரிவினை படத்துக்குமான பந்தத்தை பிரிக்கவே முடியாது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் இயக்குனர் பீம்சிங் அவர்கள் கூட்டணியில் பதிபக்தி திரைப்படம் வெற்றிகரமாக ஓடியது. அதன் விளைவு தமிழ் சினிமாவில் பாவரிசை படங்களின் வருகை அதிகமானது. ஒரே நேரத்தில் படிக்காத மேதை, பாக பிரிவினை 2 படங்களும் ஆரம்பமானது. கதைப்படி 2 படத்திலையுமே சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வீட்டு வேலைக்காரியாக வரும் பெண் தான் ஜோடி. படிக்காத மேதை படத்தில் சவுகார் ஜானகியை ஏற்கனவே சிவாஜி கணேசன் அவர்களின் மனைவியாக நடிக்க தேர்வு பண்ணியிருப்பாங்க. பாக பிரிவினை படம் சரவணா ஃபிலிம் சார்பில் GN வேலுமணி தயாரித்த முதல் திரைப்படம். அதற்கான நாயகியை முடிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது. வாகினியில் ஸ்ரீதருடன் சேர்ந்து கல்யாண பரிசு படத்தின் ரஷ் பார்த்து கொண்டிருந்தார் சிவாஜி கணேசன் அவர்கள். அதில் சரோஜா தேவி அவர்களுடைய நடிப்பில் பரவசமாகி அதற்கு காரணமான டைரக்டரையும் பாராட்டினார். அந்த சம்பவம் நடந்து 4வது நாள் சிவாஜி அவர்கள் அனுப்பியதாக சொல்லி வேலுமணி அவர்கள் சரோஜா தேவியை சந்தித்து பாக பிரிவினை படத்தில் நடிக்க வைத்தார். தேவர் ஃபிலிம்ஸ் போலவே சரவணா ஃபிலிம்ஸ் நிறுவனமும் சரோஜா தேவியை கொண்டாடியது. பாக பிரிவினை படம் தொடங்கி சரோஜா தேவி அவர்கள் தான் ராசியான நட்சத்திரம் ஆனார். பாக பிரிவினை படத்தில் சரோஜா தேவி அவர்களுக்கு சற்று வயது மீறிய பொன்னி அப்படின்ற உருக்கமான கதாபாத்திரம். கை கால்கள் விளங்காத கண்ணையன் கேரக்டரான சிவாஜி அவர்களுக்கு இணையாக சரோஜா தேவி அவர்கள் சிறப்பாக நடித்து புகழ் பெற வேண்டும் என்பது சிவாஜி அவர்களின் ஆசை. அதற்காக ரொம்பவும் மெனக்கெட்டார் அப்படின்னே சொல்லலாம். நடிகர் திலகத்தின் ஆவலை சரோஜா தேவி அவர்கள் பூர்த்தி செய்தாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி உண்டு. அதை சரோஜா தேவி அவர்களே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. டைரக்டர் பீம்சிங் அவர்கள் எப்போதும் காட்சிகளை விளக்கி நடிப்பு சொல்லி தருவார். அதுக்கப்புறம்தான் கேமரா முன்பு நிற்பார் சரோஜா தேவி அவர்கள். அன்றைய படப்பிடிப்பில் பிரசவ வேதனையில் சரோஜா தேவி அவர்கள் துடிப்பது போல் காட்சி எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெண் எப்படியெல்லாம் துன்பப்படுவாள் அப்படின்றத பீம்சிங் அவர்கள் நடிச்சு காட்டினாராம். ஷூட்டிங் டேக் எடுக்கும்போது அது சரிவர செய்ய முடியுமா அப்படின்ற பயம் சரோஜா தேவி அவர்களுக்கு ஏற்பட்டது. அதை பார்த்து கொண்டிருந்த சிவாஜி கணேசன் அவர்கள், என்ன சரோஜா, பிரசவ நடிப்பு தானே, என் கூட வா அப்படின்னு அழைத்து சென்றாராம். அருகில் ஒரு மரம் இருந்தது. அதை கட்டி கொண்டு இடுப்பு வலியில் அலறும் பெண்ணை தனது நடிப்புல தத்ரூபமாக வெளிப்படுத்தினாரு நடிகர் திலகம். அதை பார்த்து நடிகை சரோஜா தேவி அவர்கள் மிரண்டு போயிருக்கிறாங்க. குழந்தை பேறு பற்றி தனக்கு தெரிந்த தகவலை மட்டும் வைத்துக்கொண்டு தாய்மையின் தவிப்பை எடுத்து காட்டினாரே. நடிகர் திலகம் என்ன செய்தாரோ அதை நான் பிரதிபலித்தேன், அதனால்தான் எனக்கு நல்ல பெயர் கிடைத்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க சரோஜா தேவி. பாக பிரிவினை படம் வெளிவந்ததும் அநேகமான தாய்மார்கள் குறிப்பாக அந்த காட்சியை மட்டும் சொல்லி சரோஜா தேவி அவர்களை புகழ்ந்தார்களாம். எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக என் பதில் என்ன அப்படின்னா, அந்த வாழ்த்துக்கள் முழுக்க சிவாஜி அவர்களையே சேரும் அப்படின்னு சரோஜா தேவி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால்தான் அவர் நடிகர் திலகம் என்று சரோஜா தேவி அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. பாக பிரிவினை திரைப்படம் 1959ஆம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியானது. சரோஜா தேவி அவர்களுக்கு மட்டுமல்லாமல் நடிகர் திலகத்துக்கும் தமிழ் சினிமாவுக்கும் கூட ஒரு சிரஞ்சீவி ரூபத்தை வழங்கியது. மதுரை சிந்தாமணி தியேட்டரில் 217 நாட்கள் வெள்ளி விழாவையும் கடந்து
31 வாரங்கள் ஓடியது பாகப்பிரிவினை திரைப்படம். பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட வரலாற்று வண்ணப்படமான வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தையும் மீறி ஓடியது. 1959ஆம் ஆண்டில் மிகச்சிறந்த தமிழ் படம் என்று நடுவண் அரசின் வெள்ளிப்பதக்கம் கருப்பு வெள்ளையில் எளிமையாக சொல்லப்பட்ட பாகப்பிரிவினை படத்துக்கு கிடைத்தது. சிவாஜி அவர்கள் நடித்த எத்தனையோ திரைப்படங்கள் நம் மனதில் இன்றைக்கும் இடம் பிடித்திருக்கின்றன. இதில் சிவாஜி அவர்கள், இயக்குனர் பீம்சிங் இணைந்து பணியாற்றிய படங்கள் அனைத்தும் தனி ரகம் அப்படின்னே சொல்லலாம். இதில் பாவரிசை படங்கள் என்பது மிக பிரபலம். பாசமலர், பாலும் பழமும், பார்த்தால் பசி தீரும் அப்படின்னு பல படங்களை இன்றைக்கும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த வகையில் சிவாஜி அவர்கள், பீம்சிங் அவர்கள் கூட்டணியில் மிகப்பெரிய வெற்றியை தந்த திரைப்படம் தான் பாகப்பிரிவினை. அந்த வருடத்தில் அவள் யார் என்றொரு படத்தில் நடித்தார் சிவாஜி அவர்கள். பத்மினியுடன் தங்கப்பதுமை அப்படின்ற படத்தில் நடித்தார். படமும் பாடல்களும் பெரிய ஹிட்டானது. ரசிகர்கள் திரும்ப திரும்ப பார்த்தார்கள். அதையடுத்து BR பந்துலு இயக்கத்தில் பத்மினி பிக்சர்ஸ் தயாரிப்பில் வண்ணப்படமாக வந்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த படத்தின் வெற்றியை சாதாரணமாக சொல்ல முடியாது. இதே வருடத்தில் GN வேலுமணியின் சரவணா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பில் உருவானது தான் பாகப்பிரிவினை திரைப்படம். பாகப்பிரிவினை படத்தின் வெற்றியில் சரோஜா தேவி அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. 1959ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்த ஸ்ரீதரின் கல்யாண பரிசு பிரம்மாண்ட வெற்றியை அடைந்திருந்தது. செப்டம்பர் மாதத்திலையும் ஹவுஸ்ஃபுல். அக்டோபர் மாதமும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி பாகப்பிரிவினை திரைப்படம் வெளியானது. சரோஜா தேவி அவர்கள் நடித்த படம் என்று கொண்டாடி தீர்த்தார்கள் ரசிகர்கள். அதே போல சரோஜா தேவி அவர்களுக்கு இந்த திரைப்படம் இன்னும் பெயரையும் புகழையும் பெற்று தந்தது. திரைப்படங்கள் சமூகத்தை பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படும் கருத்துகளுக்கு பீம்சிங்கின் படங்களை உதாரணமாக சொல்ல இயலும். பாகப்பிரிவினை படம் தலைப்பு சொல்லும் பிரச்சனையை கொண்டது. இப்போது வரை தமிழ் சூழலில் அண்ணன் தம்பிகளுக்கிடையில சொத்து பிரிக்கப்படுவது என்பது தயக்கத்துடனேயே செய்யப்படுகிறது. சொத்துக்காக உடன் பிறந்தவர்கள் சண்டையிடுகிறார்கள் அப்படின்றது அவமானகரமான செயல்தான். 50 வருடங்களுக்கு முன்பு இரு குடும்பங்கள் பாகப்பிரிவினை செய்து கொண்டு பிரிவது என்பது எத்தனை வலி மிகுந்ததாய் இருந்திருக்கும் என்பதற்கு பாகப்பிரிவினை என்றைக்குமான சாட்சி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.